வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபெட். இதோட கண்டினியூட்டி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் சீரியஸ் 2. யார் இந்த வாரன் பஃபெட்? நிறைய பேருக்கு வாரன் பஃபெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் தெரிஞ்ச சிலருக்கே கூட அவரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி பற்றி தெரியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். அவர் என்ன ஒரு பிஸ்னஸ் மேனா? அதனால தான் அவர் அவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காரா 2006 அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை ஆக்டராக இருப்பாரோ? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு? கண்டிப்பாக இல்லை. அரசியல்வாதியாக இருப்பாங்களோ? இல்லவே இல்லைங்க. ஒருவேளை இந்த சினிமாலாம் காமிப்பாங்கள்ல, அண்டர் வேர்ல்டு தாதா, அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரோ? சேச்சே, சத்தியமாக இல்லவே இல்லை. ஆக்சுவலாக அவர் யாருன்னா வேர்ல்டு நம்பர் 1 பங்கு முதலீட்டாளர். அது மட்டும் இல்லை, வேர்ல்டில் நம்பர் 2 பணக்காரரும் இவர் தான். ஷேர் மார்க்கெட் உலகத்தில் இவர் ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஷீ இஸ் ரோல் மாடல் ஃபார் ஆல் ஸ்மால் அண்ட் பிக் இன்வெஸ்டர்ஸ். வாரன் பஃபெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸோ இல்லை அவரை ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது வாரன் பஃபெட்டை போல் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பணக்காரனாக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாரன் பஃபெட் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பெனி நல்லா இருக்குடா வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்கிறதோ இல்லை நியூஸை வச்சோ இதை வச்சுலாம் வாங்க மாட்டாராம். டைரெக்டாக அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு என்ன அப் அண்ட் டவுன் இருக்குன்றதெல்லாம் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்குவாராம். 2006 $37 பில்லியன் டொனேட் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறம் நல்ல பிளான் பண்ணி அந்த டொனேஷன் எப்படி போகணும், யார்கிட்ட போகணும், யார் மூலயமா போகணும் எல்லாத்தையும் யோசித்து லாஸ்ட்டாக வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரர் பில்கேட்ஸ் இருக்கார்ல, அவரோட அறக்கட்டளைக்கு அவரோட டொனேஷன் போகட்டும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் வித் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். என்னது இது? வேர்ல்டுலேயே நம்பர் 2 பணக்காரர் தான் வாரன் பஃபெட். அவர் வேர்ல்டில் நம்பர் 1 பணக்காரரான பில்கேட்ஸோட அறக்கட்டளைக்கு டொனேட் பண்ணிட்டாரா? ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அதாவது வாரன் பஃபெட் சார் என்ன யோசிச்சார்னா, வேர்ல்டில் நம்பர் 1 பணக்காரர் பில்கேட்ஸ், இதுக்கு மேலே அவருக்கு பணத்துக்கு மேலே பணம் சம்பாதிச்சார்னா கூட நம்பர் 1க்கு மேலே எந்த ஒரு நம்பருமே கிடையாது. ஸோ இந்த டொனேஷன் பண்ணுற காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பில்கேட்ஸோட அறக்கட்டளையில் ஒன்று பில்கேட்ஸ், அப்படி இல்லைன்னா பில்கேட்ஸோட ஒய்ஃப், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது அந்த சேரிட்டியில் இருக்கணும். அப்படி அவங்க இல்லை அப்படின்னா பஃபெட் டொனேட் பண்ண டாலர்ஸ் செல்லுபடியாகாமல் போயிடும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. முக்கியமான கண்டிஷன் அவர் போட்டிருக்காரு. அது என்னென்னா, ஒரே நாளில் மொத்தமாக $37 பில்லியன் அவங்க கைக்கு போயிடாதான். 1 இயருக்கு 5% அப்படின்ற கேல்குலேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாரன் பஃபெட்டோட டாலர்ஸ் வந்து அந்த பில்கேட்ஸோட சேரிட்டிக்கு போய் சேரும் அப்படின்னு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னம்மா டொனேட் பண்ணுற மாதிரி டொனேட் பண்ணிவிட்டு கண்டிஷனுக்கு மேலே கண்டிஷனாக அவர் வச்சுருக்காரு அப்படின்னு யோசிக்காதீங்க. அறிக்கையில் வாரன் பஃபெட் டொனேட் பண்ண டாலரோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அது என்னென்னா, உலகத்தில் அதிக ஆடம்பரமாக 289 ஹோட்டல்ஸ் இருக்கான், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அது எல்லாமே வாங்கிட முடியுமா? மட்டும் இல்லை, டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, எக்கனாமிக் வைஸாகவும் சரி, ரொம்ப முக்கியமான நாடு ஜெர்மனி. அந்த நாட்டோட 1 இயருக்கான இராணுவ செலவை ஈடு செய்யுமா அவர் டொனேட் பண்ணியிருக்க டாலர்ஸ். கம்போடியா நாடு இருக்குல்ல, அந்த நாட்டோட சுகாதார செலவு அது 1 இயர் 2 இயர்க்கெலாம் இல்லை, 3 இயர்ஸ்க்கு செலவு பண்ணால் கூட கையில் கொஞ்சம் மிச்சம் இருக்குமா. கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அந்த கம்பெனி அப்படியே வாங்கினா கூட $100 மேலே நம்ம கையில் மிச்சம் நிற்குமா. சம்பாதிச்ச பணத்தில் தன்னோட பிள்ளை குட்டிங்களுக்கெல்லாம் சேமித்து வச்சுட்டு மிச்சம் மீதியை தான் டொனேஷனாக கொடுக்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வாரன் பஃபெட் அதை அப்படியே தலைகீழாக மாற்றிருக்காரு. தான் டொனேட் பண்ண போக மிச்ச அமௌண்ட் தான் தன்னோட வாரிசுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், வெறும் $100 பணம் எப்படி 1000 கோடி டாலராக மாறுச்சு அப்படின்றது தான் ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக் வாரன் பஃபெட்டால் மட்டும்தான் முடியுங்க. மேஜிக் என்ன அப்படின்னு 1 by 1 வரப்போகிற சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.